பாப்பா இன்னைக்கு நாம எங்க போறோம்? இன்னைக்கு ஷேக் ஜாபர் பிரிட்ஜ். ஹாய் கைஸ், நாங்கள் குவைட்லேருந்து வந்து 2 மாதம் ஆச்சு. ஆனால் அங்கே எடுத்த இன்னும் 2-3 வீடியோஸ் எல்லாம் வந்து இன்னும் எடிட் பண்ணாமல் இருக்குது. எனக்கு டைமே கிடைக்கல. பட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே எடுத்தது வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். அதனால் நான் ஒன்று ஒன்றா வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு நாள் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஜாபர் பிரிட்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ഞങ്ങൾ 3 പേരും ഒരേപോലത്തെ ഡ്രസ് ആയിരുന്നു. அது எப்பவும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டே ரொம்ப லாங் டிரைவ் அப்படி போயிட்டு இருந்தோம். சியா பேபி என்னை எப்படி பிடிச்சி நிற்கிறா பாருங்கள். அவளுக்கு இப்படி ட்ராவல் எல்லாம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். வெளியே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவா. கொஞ்சம் தூரம் போனதுமே குழந்தைங்க தூங்கிட்டாங்க. ஃபைனலி அந்த பிரிட்ஜ் வந்தாச்சு. ஸோ 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா கடல், நடுவில் ஒரு லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இப்போ நடுக்கடலில் போயிட்டுருக்கோம். 2 பக்கமே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. அதை விட இங்கே வந்து பயங்கரமான காற்று, நம்மளே அடிச்சுட்டு போகிற அளவுக்கு அந்த மாதிரி காற்று அடிக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே நிறைய பேர் வந்து சைடில் பார்க் பண்ணி அந்த வியூவெல்லாம் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் இங்கே வந்து நிற்கிறது. ஏன்னா அவ்வளோ காற்றடிக்குது. ஒரு 2 பேரெல்லாம் கடலுக்குள்ளே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து அவங்க இங்கே யாரும் நிற்கக்கூடாது, நிற்கிறவங்களுக்கும் அப்போவே வந்து ஃபைன் கொடுத்துருவாங்க. ஸோ நானும் வந்து கொஞ்சம் நேரம் நின்று அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் அங்கே இறங்கி நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து போலீஸ் வந்து ஒன்றும் பேசலை. அவங்க கையில் ஃபைனை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த அழகை ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரில் போகும்போதே விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிருங்க. அது இல்லை இங்கே சைடில் பார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம், டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் கட்டியே ஆகணும். நம்ம சேஃப்டிக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எனக்கும் ஃபைன் கிடச்சிது, அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். இந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க சார் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். போகும்போது எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக போனேன். திரும்பி வரும்போது ஃபைன் கிடைச்ச சங்கடத்தில் இருந்தேன். என்னோடய பிரதரில் அதெல்லாம் பரவாயில்ல, விட்டுரு, பார்த்துக்கலாம், நீ ஃப்ரீயாரு, ஜாலியாரு அப்படின்னு வந்து சொல்லி சமாதானப்படுத்துனாங்க. என்னோடய பிரதரில்லாவோட மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஃபைனலி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். அவர் ஃபைனு கட்டணும்னு சொல்லிட்டு நான் துபாய்க்கு கிளம்பி வந்துட்டேன். இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.